பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு இந்த வருடம் நன்மையான பலன்கள் எப்பொழுதெல்லாம் கிடைக்கும்? நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க பேச போறோம். பாசிட்டிவாவே நினைப்போமே, எவ்வளவு நாளைக்கு தான் பிரச்சனைகளை பத்தியே கவலைப்படுறது? இப்ப நன்மைகள் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நன்மைகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? சரி, அந்த நன்மையான பலன்கள் எனக்கு எந்தெந்த மாதங்கள் எனக்கு பலன்களை தரக்கூடியது? பொதுவா உங்க ராசியின் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கார். 3லே சனி இருந்தால் முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான், முன்னேற்றம் பல உண்டு முடவன் கையிலும் கொம்பு தேனுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடவன் கையில்னா ஒரு கை கால் வராதவன்கிட்ட கூட கையில தேனை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த 3ஆம் இடத்து சனியுடைய பலன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வருஷம் 2026ல வேற எந்த கிரகங்கள் எனக்கு உதவி செய்யும்? குரு பகவான் உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்காருங்க. 3-12 வெளிநாடு போகணுமா? இந்த வெளிநாடு போவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கு அப்படின்னா அது மிக இல்லை. வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியவராக இருக்காரு. வெளிநாட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். சரி, எந்த மாதங்கள்ல இந்த செயல்களை செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மே மாசம், ஜூன் மாதம், அதோட இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் மாறுது அப்படின்னா, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கார். ஏப்ரல் மே மாத காலகட்டங்கள்ல இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய மகர லக்னத்திற்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இந்த ரிஷப சுக்கிரன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை தரக்கூடியவராக, நன்மைகளை நிறைய தரக்கூடியவராக இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பூர்வ புண்ணிய பலன் கூடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி நன்கே இருக்கும்போது குலதெய்வத்தை இந்த காலகட்டங்கள்ல போய் நீங்க கண்டிப்பா கும்பிட்டுறணும். குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பெண் தெய்வமாகவே இருக்கும். அந்த பெண் தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு கட்டாயம் நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இப்ப குலதெய்வம் எனக்கு ஆண் தெய்வங்க அப்படிங்கிறவங்க அங்கேயும் ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். பரிவார தெய்வங்கள், அந்த பெண் தெய்வத்தை பலமா பிடிச்சுக்கோங்க. அப்ப குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஒரு செயலை தொடங்கும் போது அது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். அந்த மே ஜூன் காலகட்டங்களிலேயே உங்களுக்கு செவ்வாயும் மேஷத்திலேயே சஞ்சரிப்பார். 4ஆம் இடத்தின் அதிபதி நாளிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இடம், வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் நன்மைகளை பெறக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் நான் இடம் வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். வீடு கட்டலாமா? தாராளமா கட்டலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக, ஒருத்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை என்னங்க, நமக்கு அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது இருக்க இடம், உடுக்க உடை, படுக்க பாய், இதுதானே சொல்லுவாங்க. அப்போ இந்த அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த ஏப்ரல் மே ஜூன் காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலையில இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 மாதத்தை தவற விடாதீங்க. உங்க காட்டுல நீங்க தான் ராஜா, அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதங்கள் அப்படிங்கிறது இந்த 3 மாதங்கள். இதுக்கு நான் மேலும் இதை மெருகூட்டணும், இந்த காலகட்டங்களில் எனக்கு இந்த தவறாமல் இந்த நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை மலர்களால அர்ச்சனை செய்து, அது அள்ளியா இருக்கலாம், முல்லையா இருக்கலாம், மல்லிகையா இருக்கலாம், வெள்ளை மலர்களால அர்ச்சனை செய்து அங்க அம்பாளை வழிபடும் போது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில அல்லது சனிக்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்க முயற்சிக்கேற்ற பலன்களும் உங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு துணை செய்யும். ஏதாவது ஒரு நண்பர்கள் உங்களை ஒரு கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. அந்த கோயிலுக்கு கூப்பிடும் போது நான் வரலைங்க, எனக்கு அது சரியா வரல, எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க நண்பருக்கு மாற்றம் கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா 7ல குரு இருக்கும்போது குருவுடைய நேரடி பார்வையை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள் அந்த குருவின் அருளால சில நல்ல விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல இதுவரையும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருது. பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நம் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.